நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பழைய பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு குடோனில் தீப்பிடித்து பொருட்கள் தீப்பற்றி எரிவதால் கரும்புகை எழும்பி அப்பகுதியை சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கௌரிசங்கர். கௌரிசங்கர், வணக்கம். இந்த தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது? மேலும் விவரம். சரிங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த அண்ணாச்சி கடை என்று சொல்லக்கூடிய அது சொந்தமான பிளாஸ்டிக் குடோன் மற்றும் பழைய இரும்பு கடைகள் ஒரு 5க்கும் மேற்பட்ட குடோன்கள் உள்ளது. இந்த கடைகள் தற்போது ஒரு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வானுயர புகை மண்டலம் காணக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். இந்த காட்சிகளில் மெட்டாலா செயல்படும் இந்த அண்ணாச்சி கடைக்கு சொந்தமாக சுமார் 5க்கும் மேற்பட்ட இதே பகுதியில் குடோன்கள் உள்ளது. இந்நிலையில் திடீரென கடந்த அரை மணி நேரத்துக்கு முன்பாக இங்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தீயில் கருகி வரும் நிலையில் இங்கு அசாதாரணமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இது சம்பந்தமாக அதாவது தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது அங்க தீயணைப்பு துறை வீரர்கள் தீயணை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட உணவகங்களும் அதே போல் முக்கியமாக இங்கு அதாவது மண்டி என்று சொல்லக்கூடிய காய்கறி விற்பனைகள் இங்கு அதிகமாக உள்ளது. அதே மாதிரி சுற்றி உள்ள பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் வசித்து வருகிறார்கள். இது ராசிபுரம் டு ஆத்தூர் செல்லக்கூடிய பிரதான சாலை பகுதியில் இந்த மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை அங்கு சுற்றியுள்ள அருகில் காடுகள் நிறைந்த பகுதி என்பதால் இந்த தீ காடுகளுக்கு பரவினால் மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. தற்போது தீயணைப்பு துறையினர் இந்த பகுதியில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தாலும் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதாக தற்போது 1 மணி நேரமாக போராடி வருகிறார்கள். சரிங்களா? விவரங்களுக்கு நன்றி கௌரிசங்கர்.